வணக்கம் நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து இந்த விலாகை பாருங்கள். இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி விலாக் தான். என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டடி விலாக். நான் ஒரு நாள் முழுவதும் எப்படி எக்ஸாமுக்காக படிக்கிறேன்றது தான் இந்த விலாக் ஃபுல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு ஒரு 10:30 இல்லைனா 11 மணி போல் தான் எப்போவுமே உட்காருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10th தமிழ் புக் வந்து எடுத்திருக்கேன். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் தான் இன்றைக்கி படிக்க போகிறேன். திருக்குறள் பார்த்திங்கன்னா மொத்தம் 20 அதிகாரங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3 அதிகாரம் வந்து 10th தமிழ் புக்கில் இருக்குது. ஒழுக்கமுடைமை, பெரியாரை துணைக்கோடல், கல்லாமைன்ற 3 அதிகாரமுமே 10th பள்ளி புத்தகத்தில் பேக் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் எனக்கு வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். நான் படிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே அதை வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் அது அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியலை. அதை நான் வந்து சீக்கிரமே படித்து முடிச்சிட்டேன். என்ன தான் ஈஸியான திருக்குறளாக இருந்தாலும் சரி, கஷ்டமான திருக்குறளாக இருந்தாலும் சரி, அதை ஒரு தடவைக்கு இல்லாமல் ஒரு 3 தடவை 4 தடவை படிக்கும்போது தான் அது வந்து நம்மளோட மைண்ட்லேயே நிற்கும். நான் வந்து அதிக நேரமே வந்து இந்த திருக்குறளை படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதிலேருந்து நிறைய கேள்விகள் வருது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து நான் படிச்சுக்கிட்டேன். நான் இதை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா 3 அதிகாரம் இருக்குது. அதை வந்து நம்ம தெளிவாக வந்து பொருளோடு சேர்த்தே வந்து படிக்கணுன்றதுனால நான் வந்து ஒரு மணி நேரம் கணக்கு வச்சு இந்த திருக்குறளை வந்து படித்து முடிச்சிட்டேன். 3 அதிகாரங்களையும் படித்து முடிச்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு குட்டி பிரேக். அந்த குட்டி பிரேக்கில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வேன். அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கப் ஆஃப் டீ வந்து குடிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக ஏதாவது வந்து யோசிச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பி அகைன் ஸ்டடியை வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டடி வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும்போது அது வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். நம்ம படிக்க வேணாம் அந்த மாதிரி தோணும். அதுக்காக ஒரு குட்டி கேப் விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டீ பிரேக் இல்லைனா ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நானுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டீ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தில் என்னோடய டீ டைம் முடித்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற டைமில் அந்த 3 அதிகாரத்தையும் முழுமையாக வந்து நல்ல ரிவிஷன் வந்து பார்த்து முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து தமிழ் புக்கில் இருக்கிற இலக்கணங்கள் மட்டும் படித்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எத்தனை லெசன் இருக்கோ அத்தனை லெசனில் இருக்கிற இலக்கணங்கள், அதுக்கப்புறம் இலக்கணத்துக்கு பின்னாடி புக் பேக்கில் கொடுத்துருக்குது மிச்சம் எல்லாத்தையுமே வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மினி டைரி வச்சுருக்கேன். அந்த டைரியில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இல்லைனா காலையில் எந்திரிச்சதும் நான் வந்து ஒரு செட் ஆஃப் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்தந்த டைமில் இது பண்ணுறோன்ற மாதிரி நான் பிரித்து எழுதி வச்சுருவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து டெய்லியுமே வந்து படிச்சுக்குவேன். அப்படி தான் என்னோடய ஸ்டடி ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து 10th புக் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து 9th அப்புறம் 8th அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி இதெல்லாமே வந்து படித்தது தான். அதனால் நான் திரும்பி வந்து அதை வந்து ரிவிஷன் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுமே வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லையா, அதனால் அதையுமே வந்து இன்றைக்கி சாப்பிட்றலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஷூட் பண்ணுது, நேற்று தான் ஷூட் பண்ணது. அதனால் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லஞ்ச்லாம் இருக்கும். எப்போவுமே வந்து ஃப்ரைடேனால் சாம்பார் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்து பொட்டேட்டோ பொரியல், அவரைக்காய் பொரியல், சாதம் இதெல்லாம் தான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் வந்து பிரேக் விட்டுருவேன். அந்த பிரேக்குக்கு அப்புறம் நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு என்னோடய லிஸ்ட்டில் வச்சுருக்கணும், அது எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி லஞ்ச் முடிச்சதுக்கு பிறகு அயனம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அயனம் ரொம்பவே பிடிக்கும். அதில் இருக்க இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஆத்தர்ஸ் பற்றி எனக்கு படிக்கிறது பிடிக்கும். எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா சோஷியல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அது சம்மந்தமாகவே இதுவும் வர்றதுனால நான் ரொம்ப விரும்பி படிப்பேன்.
அய்யனம் படிக்கிறதுக்கு 10th சமூக அறிவியல் புக்கில் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறது தான் நான் வந்து இப்போ வரைக்கும் படிச்சிட்ருக்கேன். அது போக ஒரு சில இன்ஸ்டியூட்டோட புக் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணி படிப்பேன். எனக்கு அய்யனமில் புக்கு பார்த்து படிக்கிறத விட நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து தனியாக எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நோட்ஸ் வந்து பேப்பரில் வந்து எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அதுதான் வந்து ஒரு கிங்ஸ் மாதிரி நல்லா குட்டி நோட்ஸாக எடுத்து வச்சுட்டு தெளிவாக வந்து உட்காந்து படிச்சுட்ருப்பேன். நான் அதை வந்து ஒரு தடவை படிக்கிறதோடு விடாமல் திருக்குறளுக்கு எப்படி 2-3 தடவை ரிவிஷன் கொடுத்தனோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் படிப்பேன். புக்கில் படிக்கும்போது இன்னும் பிக்சர்ஸோடு நல்லாயிருக்கும். ஆனால் அதுலேருந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாக படிக்காமல் நமக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அதை வச்சு தான் நான் இன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன் அய்யனமும். அதே மாதிரி ஸ்டடி பிளானில் முக்கியமாக டெய்லி வந்து மேக்ஸ் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இன்றைக்கி நான் நம்ம விலாகில் மேக்ஸ் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் மேக்ஸ் வந்து மார்னிங்கே முடிச்சிட்டேன்றனால மேக்ஸ் வந்து இதில் ஃபுல்லாக காமிக்கல. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் காலையில் 7 o'clock வந்து எழுதுவேன். அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் போல் தான் எப்போவுமே எழுதுறது. இன்றைக்கி ஈவினிங்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். இதுதான் என்னுடைய அந்த அய்யனம் நோட்ஸ். ரொம்ப மினிமலைஸாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறது. மதிய நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கிறதுனால அதிகமாக தூக்கம் வர்ற மாதிரியும் இருக்கும். எனக்குமே சில டைமில் வந்து படிக்கிறதுக்கே மைண்ட் செட் வராது. ஏன்னா நமக்கு படிச்சுட்டே இருக்க தூக்கம் தான் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ஃபோனில் ஏதாவது மோட்டிவேஷ்னல் வீடியோ இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க யாரோட வீடியோவாதும் நான் வந்து உட்காந்து பார்ப்பேன். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி இந்த அண்ணனோடைய வீடியோ வந்து பார்த்துட்ருந்தேன். இவங்களுமே வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து போஸ்டிங் வாங்கியிருக்கவங்க. அவங்களோட வீடியோஸுமே வந்து கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். இந்த மாதிரி பார்க்குறதுனால எனக்கு வந்து தூக்கத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து நம்மளும் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து நான் தூக்கம் வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து டெய்லி வந்து அன்னன்னைக்கு போடுறத நோட் பண்ணி வச்சுக்குவேன். நான் பார்க்குற சேனலில் நல்லா வந்து டீப்பாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ். அதனால் அதையே நானுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது வந்து டெய்லி எடுத்து பார்க்குறதுனால. கரண்ட் அஃபேர்ஸுமே நான் வந்து இப்போ இன்றைக்கி 1ஆம் எழுதுறேன்னா நாளைக்கு வந்து 2ஆம் எழுதுவேன் இல்லையா, அப்போவே வந்து 2ஐயுமே சேர்த்து படிச்சுக்குவேன். அதாவது ஒரு தடவை வாசிச்சுட்டு இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து ஞாபகம் வச்சுக்குவேன். அப்படி தான் நானுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நோட் பண்ணுறேன். இன்றைக்கி டே பிளானில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இலக்கணம் படித்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய அய்யனம் படித்தாச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ். மேக்ஸ் வந்து நான் காலையிலே முடிச்சிட்டனால இன்றைக்கி அதை வந்து நான் தொடலை. நான் எப்படியெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங்காக என்னோடய கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நான் வந்து லைட்டாக காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய லிஸ்ட்டில் வந்து பாலிட்டி வந்து நான் எடுக்கவே இல்லை. அதை வந்து நாளைக்கு ஷெட்யூலில் வச்சுருக்கேன். அதனால் வந்து அதை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. இப்படி தான் வந்து நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி வச்சுருப்பேன். நோட்டை வந்து 2ஆக பிரிச்சுட்டு அதில் வந்து சின்னதாக எழுதியிருப்பேன். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்க்கு இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரே லைனாக லென்த்தாக போனால் அது வந்து ஒரு மாதிரியாக கொசமசன்னு இருக்கனால நான் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்குவேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், மினிமலைஸாகவும் இருக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நானும் கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்குவேன். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 2-3 தடவை ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு, அதாவது சும்மா வாசித்து விடுவேன். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுன்ற மாதிரி வாசித்து விட்டுட்டு, காலையில் நம்ம திருக்குறள் படித்தோம் இல்லையா, அதுக்குன்னு நான் திருக்குறள் நோட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள்லாம் இருக்கும். அதையுமே ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு அதில் என்னென்னலாம் நான் எழுதியிருக்கேன்ட்டு கொஞ்சம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக் டைம் மாதிரி எடுத்துக்கிட்டேன். சாயந்தரம் போல் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான இந்த பொடி முறுக்கு வந்து
சாப்பிட்டேன். நல்லாயிருக்கும் இந்த பொடி முறுக்கு. முறுக்கில் வந்து ஒரு பொடி தூவி கொடுப்பாங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா எம்மியாக ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும் போதுமே அப்படி தான் வந்து இது இருக்கும். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய ஸ்டடி விலாக். ஒரு டேயில் நான் என்னென்னலாம் படிக்கிறேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஸ்டடி ப்ரிப்பரேஷன் அதனோட பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் வந்து ஸ்டடி விலாக் இன்னும் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.